திருவள்ளுவரின் திருமலரடியை நன்றாக போற்றி வணங்கி சத்குருநாதரின் பேரருளால் தவம் அப்படிங்கிற அதிகாரத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சென்ற வகுப்புல நாம மிக விரிவான ஒரு முகவுரையை பார்த்தோம். ஒரு குறளுக்கு பொருளை பார்த்தோம். உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தவம்னா என்ன? டெஃபினிஷன் ஆஃப் தவம் அப்படிங்கிறத நம்ம போன வகுப்புல படிச்சோம். தனக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய சுயநலத்திற்காக இன்னொரு உயிரை வதைக்காமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் தவம் செய்யும் பொழுது மிக முக்கியமான கூறுகள் அப்படின்னு பார்த்தோம். துன்பங்கள் பல வகையில் வரும். ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக அப்படின்னு சாஸ்திரம் துன்பங்களை வகைப்படுத்துகிறது. ஆத்தியாத்மிக அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய உடல் உபாதைகள், அதெல்லாம் ஆத்தியாத்மிகமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள். பசி, நோய், இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம். ஆதி பௌத்திக அப்படின்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பூத ராசிகள், இந்த மிருகங்கள், பூச்சிகள், பட்சிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள். ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகன்னு சொன்னேன். ஆதி தெய்வீக அப்படின்னு சொன்னா நம்ம கண்ட்ரோல் கிடையாது. எர்த்குவேக் வரும், அப்புறம் பெரிய மழை, பேரிடியோட மழை வருது, மின்னல் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை இல்லையா? சுனாமி அந்த மாதிரி அதெல்லாமும் துன்பத்தை கொடுக்கிறது. ஆக துன்பம் என்பது இந்த 3 வகையில் நமக்கு வரலாம்னு ஒரு பிராடா ஒரு கிளாசிபிகேஷன் சாஸ்திரம் நமக்கு கொடுக்குது. எந்த துன்பமாகவே இருந்தாலும் கூட ஒரு துறவு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவன், துறவிங்கிற ஒரு அடையாளத்தோட இருக்கிறானோ அல்லது அகத்துறவோட இருக்கிறானோ, எப்படி இருந்தாலும் சரி, அவன் எந்த காலத்திலும் தன்னுடைய துன்பத்திற்காக, தன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுத்தல் என்பது ஆகவே ஆகாது. அதுதான் முதல்ல எடுத்த உடனே நம்ம படிக்கக்கூடிய விஷயம். அஹிம்சா பரமோ தர்மக. இது வேதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அஹிம்சை அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் துறவிக்கு. அதனாலதான் துறவிகள் இந்த விரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணிட்டு தான் துறவு அந்த வேடம் தரிக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோமம் பண்ணணும். ஆந்தர துறவுக்கு பிரச்சனை இல்லை, அகத்துறவுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கட்டுப்பாடும். வெளியில நம்ம எதுவும் ஹோமம் எல்லாம் பண்ண வேண்டாம். நாமளா டிசைட் பண்ணி நாமளா எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம விலகி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வெளியில நான் ஒரு சன்னியாசியா வாழணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நிறைய சடங்குகள்லாம் இருக்கு. அந்த சடங்குகள்லாம் பண்ணும் பொழுது முதல்ல அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அபயம் கொடுக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, என்கிட்ட என்னால ஒருத்தரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னால ஒருத்தருக்கு துன்பம்ங்கிறதே வரவே வராது அப்படின்னு ஒரு பிரதிஜையை எடுத்துக்கிறாங்க. அதுதான் அந்த துறவுக்கு முக்கியமான விலை. எல்லாம் கனெக்ட் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா மந்திரத்துல இருக்கிறது, ஹோமம் பண்றது, அதெல்லாம் கிரியா ரூபமா இருந்தா, இங்க திருவள்ளுவர் முதல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வைக்கிறது அதுதான். உன்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ள இன்னொரு உயிரை நீ ஹிம்சை பண்ணக்கூடாது. அதுதான் முதல்ல தவத்திற்குரிய. அப்படி வச்சாரு அப்படின்னு கேட்டா, இப்ப நான் எனக்கு ஒரு பசி ஏற்படுறது, எனக்கு அந்த பசியை போக்கிக்கணும், கிடைக்கல சாப்பாடு, யாரையாவது கஷ்டப்படுத்தினா சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கு, கஷ்டப்படுத்தி சாப்பாடை வாங்கிட்டேன்னா நான் வந்திருக்கிறது என்னத்துக்காக வந்திருக்கேன்? தவம் செய்வதற்காக வந்திருக்கேன். தவத்திற்கு முக்கியமானது என்ன? என்னுடைய மனம். என் மனம் சும்மா இருக்குமா? நான் அந்த மாதிரி ஒருத்தரை ஹிம்சை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா என் மனம் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. அது உடனே என்ன பண்ணும்? என்னை போட்டு நோண்டிட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணியே, இப்படி பண்ணியே, இது தப்பு இல்லையா, இது தப்பு இல்லையா? இப்ப இந்த மனம் அமைதியாக எப்படி இருக்கும்? தவத்திற்கு முக்கியமானது என்னுடைய மனம். மனசுதான் டூல் தவத்திற்கு. உடல் நல்லா இருக்கணும், உடல் நல்லா இருக்கணுங்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, மனசு நல்லா இருக்கும். உடல் நல்ல திடகாத்திரமா இருந்து மனசு சரியா இல்லை அப்படின்னா நான் எப்படி உட்கார்ந்து தவம் செய்வேன்? அல்லது எப்படி நான் என்னுடைய தொழில் என்னுடைய என்ன வேலையா இருந்தாலும் அதை எப்படி நான் போக்கஸ்டா பண்ண முடியும்? ஒரு பாராயணம் கூட ஒழுங்கா பண்ண முடியாது. எப்ப பாரு என் மனம் நீ இப்படி தப்பு பண்ணிட்டே, இப்படி தப்பு பண்ணிட்டே, கில்ட் ஃபீலிங்கை ஜாஸ்தி ஆக்கிக்குமா ஆக்கிக்காதா?
அப்ப அதனாலதான் சொல்றது, உன்னுடைய உன்னுடைய காரணத்திற்காக நீ ஒருத்தரையும் துன்பப்படுத்தாதே. துன்பப்படுத்தினால் நீதான் துன்பப்படுவாய். அதனால முக்கியமா அதுதான் மெயின் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. இதனால பாபம் வரும் புண்ணியம் வரும் எல்லாம் அதுக்கப்புறம் தான். யார் அவஸ்தைப்படுறது யாரு? யார் கஷ்டப்படுத்துறோமோ, கோபப்படுறதையே நம்ம அதை தான் சொல்றோம். நீ கோவப்பட்டனா ஃபர்ஸ்ட் யார் அஃபெக்ட் ஆறாங்க? கோவப்படுறவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. கோவம் யார் மேல படுறோமோ அவங்களுக்கு அஃபெக்ட் ஆறதுக்கு முன்னாடி கோவப்படுறவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடும். சயின்டிபிக்காவும் நிறைய சொல்றாங்க அதை பத்தி. அதனால நம்ம எந்த ஒரு கெடுதலையும் யாருக்கும் செய்யாதேப்பா அப்படிங்கறத நாம முதல் குறள்ல பார்த்துட்டோம், விரிவா பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப்காக இதெல்லாம் சொன்னேன். இப்ப அடுத்த குறள் நம்ம பார்க்கலாம். 262. தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது. இங்க எப்படி படிக்கிறது இத? தவமும் தவமுடையார்க்கு ஆகும். தவத்தை மேற்கொள்வதற்கு, தவமும் தவத்தை மேற்கொள்வதற்கு தவமுடையார்க்கு ஆகும். முன்னாடி தவம் செய்திருந்தவர்களுக்குத்தான் இயலும். இது ஒரு புது விஷயம் நமக்கு. அதாவது இதுல நமக்கு சொன்னா கூட பிராக்டிக்கலி பார்த்தோம்னு சொன்னா அது உண்மைதான் அப்படின்னு நாம யோசிச்சு பார்த்தோம்னா புரியும். திடீர்னு ஒருத்தர் உட்காந்து நல்ல கையெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, தவம் செய்யுங்க, நான் வருமா தவம்? எப்படி அது என்ன பண்றது? என்ன தியானம்? அது தவம் கிடையாது, ஆக்சுவலா அதுக்கு பேர் தியானம். அதுவே வராது, எதுவுமே திடீர்னு வரவே வராது. நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது. அது கைவல்ய நவநீதத்துல நிறைய தடவை இந்த பாட்டு நான் கோட் பண்ணியிருக்கேன். சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவுண்டாகும். நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாதில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் குருடனாமே அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல இந்த பாட்டை நிறைய தடவை கோட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு காரியமுமே புதுசா பண்ணணும்னா வரவே வராது. முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த தவத்திற்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்ற? அதனை அக்தி இலார், அப்படி ஒரு தவ வாழ்வை அந்த மாதிரி முன்னாடி தவம் செய்த அனுபவம் இல்லாதவர்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறது என்ன ஆகும்பா அப்படின்னா அவம். அப்படிங்கிற அவம்னா துன்பம் அப்படின்னு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கூட பயிற்சியே நான் பண்ணிக்கல அப்படின்னா நான் எப்படி அந்த புதிய ஒரு வாழ்க்கைக்கு, நான் தவம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு நான் எப்படி சரியா பண்ண முடியும்? அதுதான் இவர் கேட்கிறார். அது வராது, அதுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அஃது இலார்க்கு, முன்பு தவம் செய்யாதவர்களுக்கு அது அவம் என்றால் துன்பத்தை கொடுக்கும். ஒரு இல்லறத்தான் தான் இந்த தவம் செய்வதற்கு வருகிறான்னு வச்சுக்கோங்க. இல்லறத்துல நமக்கு நிறைய அடிபட்டு உதப்பட்டு இந்த மனசு பொறுமைக்கு நன்றாக பழகி இருக்கும். வள்ளுவர் வழிப்படி வாழ்ந்தவனாக இருந்தால் இந்த பிறனில் விழையாமையிலிருந்து தீவினை அச்சம் வரைக்கும் எல்லாத்தையும் முறையா உட்கார்ந்து 1க்கு 4 வாட்டி உரு போட்டு அர்த்தத்தை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி அவன் நன்றாக அதை உள்ளுக்குள்ள வச்சிருப்பான். அதனால அவனுக்கு கொஞ்சம் மனம் பக்குவப்பட்டு இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட இந்த தவ வாழ்க்கைக்கு வரும் பொழுது சில பிராக்டிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப பசிச்சா அந்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. பிக்ஷைக்கு போகணும்னா அந்த பிக்ஷைக்கு போற சமயத்துல சாப்பாடு கிடைச்சதுன்னா உண்டு. யாரும் சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன பண்றது? பேசாம உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஒன்னும் கொடுக்கல பகவான், எனக்கு எப்ப கொடுக்குறாரோ அப்ப கொடுக்கணும், சாப்பிடலான்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அதுக்குதான் முதல் குரல்லையே சொல்லிட்டார், நீ போய் யாரையும் அடிச்சு பறிச்சுன்னு வாங்கிட்டு வர முடியாதப்பா, அதனால நீ பொறுத்துக்கணும். உற்ற நோய் நோன்றல் நீ கண்டிப்பாக பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். இந்த பொறுமை எல்லாம் நம்ம இல்லறத்துல இருக்கும் பொழுது பழகி ஒரு ஏகாதசி விரதம் இருக்கேன், ஒரு சோமவார விரதம் இருக்கேன், ஒரு பிரதோஷ விரதம் இருக்கேன், ஒரு கார்த்திகைக்கு விரதம் இருக்கேன், ஒரு சஷ்டிக்கு விரதம் இருக்கேன், எதுக்கு விரதம் இருக்கேன் பழகிக்கிறோம்னா இதெல்லாம் தவம் செய்வார்க்குத்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? பிராக்டிக்கல் பாயிண்ட் இது. எனக்கு பிராக்டிஸ் இருக்கணும், என் வயிறு நான் சொன்னபடி கேட்கணும், என்னோட தாகம் எடுத்ததுன்னா அதை அடக்கிக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒண்ணு இந்த பிறவியில இல்லறத்தில் இருக்கும் பொழுது நாம செய்த
ஒரு பிராக்டிஸ்னால அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பூர்வ ஜென்மத்தில இருந்து கூட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த உயிரானது இந்த உடலில் மட்டும் இருப்பது கிடையாது. இது முன்பு வேறு உடலில் இருந்தது. இதற்கு பின்பு வேறு உடலில் இருக்கும். தற்சமயத்திற்கு இதற்கு இந்த உடல் கிடைத்திருக்கிறது. அதனால் இதற்கு முன்பிருந்த உடலில் இது தவம் செய்திருந்தால் இப்ப தவம் செய்ய ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஈஸியா அதால பண்ண முடியும். இது ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு இது எத்தனையோ அனாதிகால ஜென்மங்கள் படாத செயல்களையே செய்து செய்து ஏதோ கொஞ்சம் புண்ணியத்தினால ஒரு மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வாசனையே இருக்காது, தவ வாசனையே இருக்காது. அப்படி தவம் செய்ய உட்காரும் பொழுது அந்த தவமானது அவத்தில் முடியும் அப்படிங்கிறது. தவம்ங்கிறது புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காரியம். அது அது மட்டுமல்ல, தவத்தை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா தவம் பண்ண 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 நம்ம மனசு ரொம்ப இளகி போய் இறைவனோடு ஒன்றாக ஒன்றே இணைந்து இருக்கும். அப்பொழுது பேரின்பமாக நமக்கு இருக்கும். ஆனா அவங்கிறது என்ன? மகா துன்பம் அப்படிங்கிறது. இது என்ன அர்த்தம்? எதுக்கு இதை சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை நீ செய்ய போறியா, நீ செய்யறதுக்கு முன்னாடி அதுல என்ன ஸ்வாட் அனாலிசிஸ்னு நம்ம சொல்லுவோம். இதுல மேனேஜ்மெண்ட்ல நமக்கு என்ன த்ரெட் இருக்கு, நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். எனக்கு இருக்கு சுகர், ஒரு வண்டி சுகர் இருக்கு, நான் ஒரு வேளை கூட என்னால சாப்பாட்டை ஃபோர்கோ பண்ண முடியாது. அப்ப நான் தவம் பண்றேன்னு போய் உக்காந்தேன். அந்த தவம் பண்ணுவதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய உடலை அதற்கு தகுந்த மாதிரி நான் தயார் செய்து கொண்டல்லவா நான் உட்கார வேண்டும். அதனால அதுக்கு தயாரிப்பு வேணுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். தவத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். தவம் என்பது ஏதோ எனக்கு பொழுது போகல கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு வரேன் அப்படி இல்லை. தவம் என்பது எஞ்சியுள்ள வாழ்நாள் சாதனைங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப எந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை திருப்பி திருப்பி இதை சொல்றேன், கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன். எதுக்குன்னா நம்ம மனசுல பதியறதுக்காக. இல்லறம் நன்றாக வாழ்ந்த பிறகு இங்கு துறவரவியலுக்கு அதே நபர் தான் வருகிறார். அப்ப எஞ்சி உள்ள வாழ்க்கை, இந்த துறவரம் ஏற்று எஞ்சி உள்ள வாழ்க்கை அவர் வாழும் பொழுது இல்லறத்திலேயே இருந்து அவர் துறவு மனப்பான்மையோடு வாழ்ந்தாலும் சரி, துறவு நிலையில் துறவு பூண்டு வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாரானாலும் சரி, அவருக்கு அது இன்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்னா அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்டு கொஞ்சமாவது அனுபவம் இருந்து அதற்குரிய ஒரு ஆற்றல் இல்லை என்றால் எதுவுமே சரியா பண்ண முடியாது. அதனால இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். தவம் பண்றதுக்கே ஒரு தவம் வேணுமப்பா, அப்படி ஒரு புண்ணியம் வேணுமப்பா, அப்படியும் பார்க்கலாம். ஆனா பிராக்டிக்கலா என்னன்னாக்க எதுவுமே ஒரு முன் தயாரிப்பு மனதுக்கோ உடலுக்கோ இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. இப்ப நான் கைலாஷ் போகணும்னு ஆசைப்படுறேன்னா ஆசை மட்டும் பட்டா பத்தாது. அந்த ஆல்டிடியூட்ல எனக்கு ஆக்சிஜன் நிக்குமா, என்னோட ஆக்சிஜன் லெவல் சரியா இருக்கணும் இல்லையா, என்னோட லங்ஸ் சரியா ஒர்க் பண்ணுமா, இங்கேயே டெஸ்ட் பண்ணி தான் நம்மள அனுப்புவாங்க. நம்மள ஊதர டெஸ்ட் அது இதுன்னு நிறைய டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணி கொஞ்சமாவது ஃபிட்டா இருந்தா தான் மேல அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் சைனா பார்டர்ல மறுபடியும் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்லயும் நம்ம பாஸ் ஆகணும். அப்புறம் தான் மேல நம்ம தேராவுக்கே போக முடியும். அது வரைக்கும் போகவே முடியாது. யமத்வார்லயே அதுக்கு முன்னாடியே நிறுத்தி விட்டுருவாங்க. என்ன காரணம்னா எனக்கு ஃபிட் ஆறேனா இல்லையான்னு பார்த்தா தான். எனக்கு அந்த ஆற்றல் இல்லை என்றால் என்னால் அதை செய்ய முடியாது. அப்ப இதெல்லாம் நமக்கு அந்த ஆற்றலை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு. இல்லைன்னா அது என்ன ஆகும்? அப்படி அதெல்லாம் முடியாது. நீ யாரையா சொல்றதுக்கு, நான் போவேன் ஏன் சிவன் அப்படின்னு நம்ம போனோம்னு வைங்களேன், அவமாகும். அதனால துன்பம் தான் வரும். நானா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் பட்டினி. நான் தவம் பண்றேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாப்பாடு கிடைச்சா கூட நான் அதை கொஞ்சமா எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் தவம். அப்படித்தான் என்ன நான் தயார் பண்ணிக்கணும். எனக்கு ஏதோ நான் எப்ப பார்த்தாலும் நான் எல்லாமே ஃபுல்லா எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எந்த விதமான என்ன சொல்றது வசதி குறைவுகளும் எனக்கு இருக்கவே இருக்காது. திடீரென்று நான் ஒரு வசதி குறைவான சுச்சுவேஷன்ல நான் போய் ஃபிட் ஆயிடுவேன்னா இதெல்லாம் சொன்னா பண்ணவே முடியாது. அது மாதிரி அது மனசுமே அதுக்கு தயாரே ஆகாது. தவம் என்பதை பற்றி நம்முடைய புராணங்கள்ல நிறைய போற்றி போற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சமா நஞ்சமா தவத்தை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு புராணிக் ஸ்டோரி எடுத்தாலே ஒரு தவச்சீலர் வருவார் அதுல, ஒரு ரிஷி வருவார் அதுல, ஒரு முனிவர் வருவார் அதுல. எதுக்காக இதெல்லாம் வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் தான் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். இவங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, நீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு. இந்த ரகுவம்சம் அப்படிங்கிறது எப்படி வந்தது? திலீபன் செய்த தவத்தினால்தான் ரகுவம்சம் வந்தது. சுவாமிஜி அழகா இந்த வம்சத்தை விவரிப்பார்.
திலீபனுடைய தவத்தினால் ரகு வந்தார். ரகு வந்து அஜனை வந்து இதுல ஏத்தினதுக்கு அப்புறமா அரியணையில் ஏத்தினதுக்கு அப்புறம் ரகு போய் தவம் பண்ணுவார். தன்னுடைய எஞ்சிய வாழ்க்கை வந்து மோட்சத்திற்கு நான் மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் போய் தவம் பண்ண போவார் காட்டுக்கு. இதெல்லாம் வந்து தொன்று தொட்டு இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள். இடையில் வந்து இந்த ஆசிரம தர்மங்கள் எல்லாம் குறைந்து போய் விட்டாலும் கூட இது கடினமானதாக இருந்தாலும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தால், மனதை பழக்கி கொண்டால் நம்மால் நிச்சயமாக செய்யும். ராமர், நான் போனதுவே சொன்னேன் உங்களுக்கு, ராமர் வந்து முதல் நாள் வரைக்கும் சப்ர மஞ்சத்துல தூங்கி கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு. அடுத்த நாள் அவருக்கு போற புல்லுல தான் படுக்க, வெறும் வந்து தர்ப புல்லுல தான் படுக்க. இப்ப கூட நம்ம திருப்புல்லாணியில பார்க்கலாம், தர்பாசையினர் இவரை பார்க்கலாம், பெருமாளை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காட்டுல என்ன கிடைக்குமோ அதுதான் மேக்சிமம். என்ன லக்ஷ்மணர் வந்து அதை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி வேணா கொடுத்துருப்பார், கொஞ்சம் முள்ளு கிள்ளு குத்தாம. அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதுதான் கிடைக்கும்னா அதுதான் கிடைக்கும். அதை ராமர் வந்து மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செய்தார். நான் அன்னைக்கு ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன், அயோத்தியா காண்டம் 50வது சர்க்கத்துல. என்னன்னா, ராமர் வந்து இங்கே இதுக்கு போறார், அயோத்தியால இருந்து காட்டுக்கு கிளம்பிடுறார். அந்த பக்கம் வந்து குகனை சந்திக்க போறார். சந்திச்சாச்சு. குகன் வந்து ராமர் வருகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, குகன் வேடுவர் தலைவன் இல்லையா, அவனுடைய பரிவாரங்களோடு சேர்ந்து நிறைய அன்னமும் பழங்களும் நிறைய கொண்டு வரார் அப்படின்னு வால்மீகி எழுதுறார். ஒரு ராஜாவா இளவரசர் வந்திருக்கார், பார்க்க வர. இவர் என்னதான் வந்து காட்டுக்கு வந்தார்னா கூட அவருக்கு நம்ம நிறைய வந்து வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில அவர் நிறைய ரைஸ், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. வேற நம்ம யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்போம் நம்ம, சரி இப்ப போற வழிக்கு இன்னைக்கு கொஞ்சம் பழத்தை இந்த பையில போட்டுக்கலாம், இதெல்லாம் வந்து கெட்டு போகாம இருக்கும், கொஞ்சம் பழுக்காததெல்லாம் எடுத்து இன்னொரு பையில வச்சுக்கலாம், இன்னும் 2-3 நாளைக்கு ஓட்டிடலாம், லக்ஷ்மணா இதெல்லாம் எடுத்து ஒதுக்குப்பா அப்படின்னு சொல்லுவானா மாட்டாங்க. நான் ராமர் அப்படி சொல்லல. அமேசிங் பதில். ராமர் கொடுத்த பதில் வந்து அதுதான் புரிய வைக்கிறது நமக்கு. எப்படிப்பட்ட மனநிலை வேணும் இந்த தவம். நான் இதுக்கு சொல்றேன், இந்த தவம்ங்கிறதுக்கு ஒரு தயாரிப்பு வேணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். ராமர் பதில் சொல்ற குகன் கிட்ட, நீ என்னை பார்க்க வந்து என்கிட்ட இவ்வளவு தூரம் கொடுத்ததை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இது எல்லாத்தையும் அப்படியே நான் திருப்பி உனக்கு கொடுக்க போறேன், நீ அதை மறுக்காம ஏத்துக்கணும், நீயும் சந்தோஷமா ஏத்துக்கணும். ஏன் காரணம் என்னன்னா, நான் வந்திருக்கிறது இங்க பழங்களையும் கிழங்குகளையும் தின்று ஒரு தவ வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி நான் வீட்டை விட்டு வந்திருக்கிறேன். நான் இங்கு சந்தோஷமாக நிறைய சாப்பிடுவதற்காக நான் வரவில்லை. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போயிடு. ஆனா அதே சமயத்துல எனக்கு ஒரே ஒரு உதவி செய். என்னை நம்பி இங்க இந்த சுமந்திரரும் அவருடைய குதிரைகளும் இருக்கு இல்லையா, அந்த குதிரைகளுக்கு மட்டும் கொஞ்சம் நீ வந்து ஆகாரம் கொடுத்து தண்ணி கொடுத்தியானா உனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அதனால உனக்கு நான் ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு சொல்லி ராமர் சொல்றாருன்னு ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு வால்மீகி. எப்படி அதுக்கு பேர் தான் அபரிக்கிரக புத்தி அப்படின்னு சொல்றது. பரிக்கிரகம் கிடையாது. எதற்கு கொண்டான் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் இதுல கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அதுக்கு ஒரு பை வாங்கி சாமியார் பூனை வளர்த்த கதையா ஆயிடும். அது எதையுமே வந்து எனக்கு இது வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். போன தடவையே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், எந்த இதுல சொன்னேன்னா இல்லைன்னா கீதையில சொன்னேன்னான்னு தெரியல. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும். தேவைக்குத்தான் வச்சுக்கணும். இதெல்லாம் தவ புத்தி. இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் தயாரிப்பு மனசுல வேணும். ராமர் அதை காமிச்சு கொடுக்குற, இப்படித்தான் இருக்கணும், ஒரு தவசீலன்னா அவன் இப்படித்தான் இருக்கணும். காட்டுக்கு போறான்னா அதனாலதான் யோசிக்க சொன்னேன் உங்களை எல்லாரையுமே. எப்படி இருந்தவர், அப்புறம் எப்படி டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் ராமா ஃப்ரம் அயோத்தியா டு அரண்யா, ரெண்டுமே வந்து அது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். யோசிச்சாதான் நமக்கு அதனுடைய ஆழம், அதனுடைய அர்த்தம் எல்லாமே புரியும். அப்ப இங்க இதுல கிருஷ்ணரும் கீதையில வந்து இந்த விஷயத்த பத்தி டீல் பண்ணும்போது நிறைய இடத்துல சொல்றார். ஒரு இடத்துல சொல்றார், சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதக. சேம் இதே குரல் ஈக்குவலா அங்க வருது. எப்படி வருதுன்னா, அப்பா நீ சந்நியாசம் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நீ அவர் என்ன கேட்கிறான், நான் பண்ண மாட்டேன், நான் இந்த சண்டையை போட மாட்டேன், நான் வந்து பைக்ஷமபி கலோகேன்னு நான் சன்னியாசத்துக்கு தானே அவன் வந்து கேட்கிறான். ஆனா அங்க சொல்றார் அவர் 5வது அத்தியாயத்துல, நீ சந்நியாசம் வாங்கிக்கிறத ஒரு அறிவோட வாங்கிக்கலன்னு வச்சுக்கோயேன், நீ அறிவு இல்லாம உணர்ச்சி வசப்பட்டு இதெல்லாம் பண்ணினியானா துக்கம் ஆப்தும் அயோகத, நீ துக்கம் தான்ப்பா வரும். இங்க என்ன சொல்றார் அவர், அவம் சேர். இங்க என்ன, அது அத்திலார்
அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது. எத்திலார் மேற்கொள்வது தவம் தவமுடையார்க்கு ஆகும். தவம் இல்லாதவர்கள் தவத்தை மேற்கொண்டால் அது அவர்களுக்கு அவமாக போகும். பகவான் சொல்றார், அப்படி ஒண்ணும் லேஸ்ல வரதில்லப்பா யாருக்கும் இந்த புத்தி எல்லாம். மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே. யத்னம் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். யதினா முயற்சியாளன் அர்த்தம். இதை நாம இதுல பார்த்திருப்போம். இல்லற வாழ்க்கை இல் வாழ்க்கை எடுக்கிறச்சே சொன்னேன் நான் இந்த விஷயத்த. யததி சித்தை, யாருக்கு இந்த முயற்சி பண்ணணும், அதுல வெற்றி பெறணும்னு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. இப்ப நம்ம நாட்டிலேயே எடுத்துக்கோங்களேன். இப்ப 140 கோடி மக்கள்னு சொல்றாங்க. எத்தனை பேரை இவர்கள் தவம் செய்கிறார்கள்னு நம்ம காட்ட முடியாது. நம்ம போன வகுப்புல ஒரு 10 பேரை பார்த்தோமா? அதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் கிளாஸ் அப்படியே நீண்டுட்டே போயிடுவேன்னுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். ஆனா இருக்காங்க. ஆனா 140 கோடியில 1 கோடி பேரா சொல்றது ரொம்ப ஹேண்ட்ஃபுல்லா தானே சொல்றோம். அதனாலதான் பகவானே சொல்றேன், நான் சொன்னது. மனுஷியானாம் சகசிரேஷு, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள்லப்பா கஷ்டித், யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பேர் தான்ப்பா கஷ்டித் யததி சித்தை, கொஞ்சம் பேர் தான்ப்பா பண்றாங்க. ஏன்னா அநேக ஜென்ம சம்சித்தக ததோ யாதி பராங்கதி. இதை வேற ஒரு இடத்துல சொல்றேன். நான் ஜஸ்ட் கனெக்ஷனுக்காக உங்களுக்கு சொல்றேன். அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்த விதாகினே அப்படின்னு குரு ஸ்தோத்திரத்துல எத்தனையோ ஜென்மத்துல நான் பண்ணின இந்த பாப புண்ணியங்களுடைய காரணமாக எனக்கு இப்ப இந்த இது கிடைச்சிருக்கு, பிறவி கிடைச்சிருக்கு. இந்த பிறவியில குருநாதா நீ எனக்கு மோட்சத்தை காமிச்சுட்டியே, எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்னு குருவ ஸ்தோத்திரம் பண்றேன். இங்கேயும் பகவான் 6வது அத்தியாயத்துல சொல்வார், அநேக ஜென்ம சம்சித்தக ததோ யாதி பராங்கதி. அவன் மேலான நிலையை அடையணும்னா சும்மா இல்லப்பா, பல ஜென்மங்களாக அவன் பல ஜென்ம விவித வித்தாம் அப்படின்னு இதுல கைவல்ய நவநீதத்திலையும் வரும் இந்த வார்த்தை. அதனால இது தவமுடையார்க்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிறவியில் அவன் அதற்கு முயற்சி செய்திருக்கலாம், அல்லது வேறு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிகள் எதிலையாவது அவன் முயற்சி செய்திருக்கணும் கண்டிப்பாக. அப்பத்தான் அந்த தவம் என்பது சித்திக்கும் அப்படிங்கிறது ரொம்ப. அப்ப அந்த தவத்திற்கு ஒரு குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா, முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாட் லேட், இப்ப கூட முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். முயற்சி என்பதுதான் திருவினை ஆக்குறது அப்படின்னு இப்ப நமக்கு ஒண்ணு தோணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு இந்த ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்திரன், இது ரொம்ப ஃபேமஸ். இவங்க 6 பேரும், இவங்களை எல்லாரையும் பகவானே இது பண்ணாருன்னா சும்மா பண்ணல. அவங்க அத்தனை பேரும் தபஸ் பண்ணியிருக்காங்க. தபஸ் பண்ணிதான் பல பல வரங்களை வாங்கி அதற்கப்புறம் பகவான் அவர்களை எல்லாம் தன்னிடம் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் புராணத்துல இருக்கு. ஆனா அவர்களுக்கு அதுக்கு முன் பிறவி என்ன யோசிச்சு பார்க்கணும். பெருமாளுடைய வாயிற்காப்பாளர்களாக இருந்த ஜெய விஜயன் தான் இந்த 3 பிறவிகள் 3 ஜென்மாக்கள் எடுத்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன புரியுது, நான் போய் வாயிற்காப்பாளனா இருந்திருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான்? தவம் பண்ண. தவத்தினால் கிடைத்ததுதான். பின்னாடி மீண்டும் தவத்தினால்தான் அதே பதவியை அவன் அடைய முடியுது. இப்ப தவம் என்பது தவமுடையார்க்கு ஆகும்னு அப்ப நான்லாம் பண்ணவே முடியாதா? நான் தவம் பண்ண வேண்டாமா? இந்த குவாலிபிகேஷனை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரும். நான் தபஸ் பண்ணணுங்கிற மனநிலை வருது அப்படின்னா எனக்கு என்னுடைய உண்டி சுருக்குதல்னு ஒரு விஷயம் ஔவையார் அடிக்கடி சொல்றாங்க. உண்டி சுருக்கு, அதுக்கே நம்மளுக்கு வழியே காணும். போகிற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் டேஸ்டி ஃபுட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு கை வெட்டணும்னு நம்ம நினைக்கிற முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இந்திரியங்களை முதல்ல நிகிரகம் பண்றதுக்கு பிராக்டிஸ் கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மனதில் உறுதி வேண்டும். மன ஏவ காரணம் பந்த மோக்ஷயாக அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனசுனால மட்டும்தான் இந்த பந்தத்தையும் மோட்சத்தையும் நாம அனுபவிக்கிறோம். அப்ப பந்தத்துக்கும் காரணம் மனசுதான், மோட்சத்துக்கும் காரணம் மனசுதான். இப்ப எது நமக்கு டூல்னா, முன்னாடி குரலுக்கு சொன்னதேதான், மனசை நாம பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதனாலதான் இந்திரியங்களுக்கு அத்தனை முக்கியத்துவம். கீதையில 2வது அத்தியாயத்துல அது சிதப்பிரஜ்ஞ லட்சணத்துல எல்லா இடத்துலயும் நீங்க எடுத்து பாருங்க, எது அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. யதா கூர்மாங்கோ நீவ சர்வசக, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்திரியங்களை நீ அடக்கு அடக்கு அடக்கு, வெளியில பராக்கு பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிறதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்குன்னு பின்னாடி வரப்போறது. நம்ம மெய்யுணர்தல்ல வரும்னு நினைக்கிறேன். நம்ம அதுல
ஏன்னா இந்திரியங்களை அடக்கிட்டியானாலும் கூட உனக்கு மெய் அறிவு என்பது கிடைக்கவில்லை என்றால் உனக்கு முக்தி என்பது கிடைக்காது. அதனால் இந்திரியங்களை அடக்குவதுதான் முதல் படி அப்படிங்கிறத இங்கேயே சொல்லுவார். இந்திரியங்களை அடக்கி நான் என்னுடைய எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஆக ஒரு ஒரு நிலைப்பட்ட ஒருமுகப்பட்ட மனத்தோட ஒரு தியானம் அப்படிங்கிற பயிற்சி நமக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். இவர் சொல்லுவார், ஜோக்கா சொல்லுவார், இவர் சின்மயானந்த சுவாமிஜி, எல்லாரும் வந்த உடனே சுவாமிஜி we will do meditation with you அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா, இஃப் ஐ சிட் ஐ வில் சிட் இன் மெடிடேஷன், வாட் யூ பீப்புள் வில் டூ அப்படின்னு கேட்பார். வாட் யூ பீப்புள் வில் டூனா, உங்களுக்கு எல்லாருக்கும் உட்கார்ந்த உடனே உலக விஷயங்கள் பூரா ஞாபகம் வரும். அந்த சமயத்துல யூ ஆர் நாட் டூயிங் மெடிடேஷன், யூ ஆர் டூயிங் மேடிடேஷன். இட் இஸ் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவார். MAD தான் நீங்கள்லாம் பண்றது அப்படின்னு. அந்த மாதிரி போயிடும் மனசு. அதுக்காக தான் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த குறள்னால என்ன புரிஞ்சுக்கணும்னா, புதுசா தவம் பண்றேன்னா சரிப்பட்டு வராது. தவத்திற்கான மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும், தவத்திற்கான உடல்நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும், இந்த புலன்களை நன்றாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குறளை இப்போ ஒரு குறள் மட்டும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம படிக்கிறதே கிடையாது. ஒரு குறள் எடுத்தா அது குறளுக்கோட சுத்தி யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அந்த குறள் எல்லாத்தையும் அப்படி ஒரு டச் பண்ணிட்டு படிச்சோம்னு சொன்னா நமக்கு அது இன்னும் நல்லா புரியுது. அடுத்தது பார்க்கலாம். 263. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றையவர்கள் தவம். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, துறந்தார்க்கு துறவு மேற்கொண்டவர்க்கு துப்புரவுன்னு சொன்னா உணவு, மருந்து, இருப்பிடம், அடிப்படை தேவைகள் அப்படி வச்சுக்கோங்க. மருந்துங்கிறத சுவாமிஜி சேர்க்கிறார். என்னன்னா உணவு, இருப்பிடம் மட்டும் இல்லை, இந்த காலத்துல அதெல்லாமும் தேவையா இருக்கு. சோ அவர்களுக்கு தேவையானது யார் வழங்குவாங்க? அவர்களுக்கு தேவையானது துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த குறளை அப்படியே சொல்லியிருந்தீங்கன்னா மியூட்ல ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம சேர்த்து படிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இல்வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்காரு? யார் செய்யணும், இவர்களுக்கு யார் செய்யணும் அப்படின்னா, இல்வாழ்க்கையில் இருப்பவர்கள் தான் இவர்களுக்கு செய்யணும். இந்த தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தாறு ஒம்பல் தலையில். இந்த இல்வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பூராவுமே அவர்கள் யாருக்காக செய்கிறார்கள்ங்கிறது தான் முதல் 3 இதுவா நம்ம பார்க்கணும். அப்போ இங்க துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி, யார் அது கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு சன்னியாசி இருக்கார், ஒரு துறவு நிலையில் இருக்கக்கூடியவர் இருக்காருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காக, அவருக்காக சேவை செய்யணும் அப்படி வச்சுக்கலாம். சேவை செய்யணுங்கிறதுக்காக தவம் மற்றையவர்கள் மறந்தார்கொல். கேள்வி இது, தவம் செய்ய மற்றவர்கள்னா யாரு? இல்லறத்தார். இவர்கள் துறவரத்தார், அவர்கள் இல்லறத்தார். இல்லறத்தார் மறந்து விட்டார்களா? இவர்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக, இவர்களுக்கு தன்னுடைய தான் சம்பாதித்து அந்த சம்பாத்தியத்திலிருந்து இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தர்மம் இருக்கிறதே அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தவத்தை மறந்து இருக்கிறார்களோ? இல்லைன்னா அவர்களுக்கு தவம் செய்யக்கூடியவர்கள் தானே, அவர்கள் ஏன் தவத்தை செய்யல அப்படின்னு. இப்போ இங்க என்ன புரியுதுன்னா, தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏற்கனவே தவத்தை செய்து தவத்தின் பயனை அனுபவித்தவர்களுக்குத்தான் தவம் செய்யும் பொழுது அந்த தவத்தின் பயனானது நன்கு புலப்படும். இல்லைன்னா இந்த தவங்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லைன்னா அவங்களுக்கு அது அவமாகி போகும்னு சொன்னார். இங்க இவர்கள் தவம் செய்வதற்கு இவர்கள் வேறு விதமாக தங்களுடைய தவத்தை செய்கிறார்கள். யாரு? இல்லறத்தார். இப்ப இல்லறத்தார்கள் என்ன அவர்களுடைய கடமை அப்படின்னா, அவர்களுடைய வேலையே என்னன்னா சம்பாதிக்கணும், இவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அது போக மீதி இருக்கிறத தானும் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் இல்லறத்தை அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிற விதத்துல 2 பேரும் சேர்ந்து இல்வாழ்க்கை நடத்தணும். சன்னியாசிக்கு இந்த விஷயங்கள் கிடையாது. அவர் கொடுக்கறத வாங்கிப்பார், சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். இல்லறத்தானுக்கு சன்னியாசியை பற்றிய ஒரு பார்வை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிறத பத்தி சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு.
நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வந்து சாமியார்னாலே பிடிக்காது, அது இது அது எல்லா எல்லா சாமியாரும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லா இல்லறத்தானும் ஒரே மாதிரி இல்லை என்பது போல எல்லா சாமியாரும் ஒரே மாதிரி கிடையாது. அதனால வெளி தோற்றத்தையோ வரக்கூடிய செய்திகளை வைத்தோ நாம எந்த ஒரு எடையும் போடக்கூடாது. பொதுவாக நம்முடைய தர்மத்தில் ஒருவர் சந்நியாசி அப்படின்னு சொன்னாலே அவர்களை வாசுதேவனுக்கு நிகராக பார்ப்பதுங்கிறது நம்ம தர்மத்துல இருக்கு. நாம தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும். எப்படி நம்ம பார்வை எப்படி, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போறாங்க, நாம எப்படி பார்க்கணும். துவே ரூபே வாசுதேவசிய சரம் ச அச்சரம் அச்சரமேவச்ச அப்படின்னு ஒரு சுபாஷிதம் சொல்றது. ரெண்டு ரூபம் அப்பா, அந்த வாசுதேவனுக்கு ரெண்டு. வாசுதேவன் ஈஸ்வரனுக்கு ஏதோ ஒரு பேரு, அந்த இந்த இடத்துல வாசுதேவன் போட்டிருக்கு. ஈஸ்வரனுக்கு ரெண்டு ரூபம் அப்பா. ஒண்ணு சரம், சரம்னா நடக்கிற ரூபம். இன்னொன்னு அச்சரம், நடக்காது, ஒரே இடத்துல சிலையா நிற்கும். சரம் சந்நியாசி நாம் ரூபம், அச்சரம் பிரதிமேவச்ச அப்படின்னு. யாரு நடந்து ஒவ்வொரு ஊராக போய்கொண்டிருக்கிறார்களே அந்த சந்நியாசிகள் வந்து நடமாடும் தெய்வம். அது காஞ்சி பெரியவருக்கு பேரே நம்ம என்ன சொல்றோம், நடமாடும் தெய்வம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அதெல்லாம் சத்திய வாக்கு, அதெல்லாம் பொய் வாக்கு கிடையாது. இதெல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்த தான் சொல்றோம். ஏன் நடமாடும் தெய்வம் அப்படின்னு? ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருடைய தாபங்களை தீர்க்கிறார்கள். தெய்வத்துக்கிட்ட எதுக்கு போறோம், தெய்வத்துக்கிட்ட எதுக்கு முறையிடுறோம்? நமக்கு ஒரு விஷயத்த தெய்வத்துக்கிட்ட சொன்னா தெய்வத்தினால நமக்கு அது ஒரு ஒரு நல்லது நடக்கும், நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அந்த புண்ணியத்தினால நமக்கு அந்த துன்பம் தீருங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த சந்நியாசிகளை போய் வணங்கும் பொழுது அவர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதனாலதான் சன்னியாசியை பார்த்தா விழுந்து வணங்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், விழுந்து வணங்கணும். இதுல இங்க சொன்னேன்னா அதுல சொன்னேன்னா விழுந்து வணங்கணும் அப்படின்னு. சும்மா அப்படி பார்த்துட்டு எனக்கு ஹலோ அப்படி இல்லை. சன்னியாசிக்கு அந்த ஆட்டிடியூட் கிடையாது. விழுந்துதான் வணங்கி ஆகணும். ஏன்னா நம்ம அதை விழுந்து வணங்கும் பொழுது நமக்கு அவர்களிடம் இருந்து நிறைய புண்ணியங்கள் நாம பெறுகிறோம். அதற்காக வேண்டியாவது நாம அதை பண்ணணும். இப்ப இந்த இல்லறத்தானுக்கு சன்னியாசி என்ன, இல்லறத்தானுடைய கோணத்தில் சன்னியாசி என்பவன் யார் அப்படின்னா, இறைவனுக்கு நிகராக அந்த சன்னியாசியை அவன் வைத்திருக்கிறான், அந்த துறவியை அவன் வைத்திருக்கிறான். இந்த திருமூலர் ஒரு ஒரு பாடல்ல சொல்லுவார், 1000 பிராமணர்களுக்கு 1000 கிராமங்களை கொடுக்கறது, அப்புறம் வந்து 1000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றது, அதெல்லாத்தையும் காட்டிலும் ஒரு சன்னியாசிக்கு ஒரு பகல் உணவு கொடுக்கறது அவ்வளவு பெரிய விசேஷம். ஒரு ஒரு பிக்ஷா வந்தனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்கு நமக்கு. அதனாலதான் நம்ம இந்த சாத்துர்மாசிய விரதங்கள்ல எல்லாம் தேடி கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். அப்ப இதெல்லாம் பண்ணணும்னா அவன் சம்பாதிக்க வேணாமா? அவன் உட்காந்துட்டே இருந்தான்னாக்கா, அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இவனும் உட்காந்துட்டே இருப்பான் வீட்டுலன்னாக்கா, எங்கேருந்து கொண்டு போய் எங்க காசு வரும், எப்படி கொண்டு போய் கொடுப்பான்? காசு வந்தாதான் இவனால கொடுக்க முடியும். அப்ப அப்ப இவன் தவத்துல உட்கார முடியாது. இவனுக்கு தவமே வந்து தொழில்தான் தவமே. தவமான மனை தொழில்கள் செய்யும் போதும் அப்படின்னு கைவிலை நவநீதத்துல ஒரு வார்த்தை வரும். என்ன வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருந்து செய்யறது அப்படி. அதுல இவனுடைய கான்சென்ட்ரேஷன் பூரா என்னன்னா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சது எல்லாத்தையும் இந்த மற்ற சம்பாதிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. தானம், தர்மம், தவம், இதெல்லாம் இதெல்லாம் வந்து இல்லறத்தானுக்கு தானமும் தர்மமும் கட்டாயம் அவன் பண்ணுவான். தவங்கிறத மட்டும்தான் அவன் துறவரத்திற்கு வரும் பொழுது பண்ணுவான், அல்லது அவன் அகத்துறவு மேற்கொள்ளும் பொழுது பண்ணுவான். இப்ப தானம் தவங்கிறது இல்லறத்துல. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு பார்த்தோம். வானம் வழங்கணும்னு சொன்னா முதல்ல இவன் தானம் பண்ணிருக்கணும், அப்பதான் வானம் வந்து வழங்கும். தவம் தங்காது. இவன் தானம் செய்யலைன்னா இந்த தவம் தங்காது. சாப்பாடு இல்லைன்னா அவர் இருக்க முடியாது. அவர் இருந்தாத்தான் அவரால் வந்து இந்த உலகத்திற்கு தவம் இயற்ற முடியும். தவம் இயற்றுகிறார்கள் அவங்க இது பண்றாங்க, தபஸ் பண்றாங்கன்னா தனக்கு ஏதோ கிடைக்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்றாங்கிறது இல்லை. ஒருத்தர் தவம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த தவத்தால் இந்த உலகம் நன்மை அடையும். இந்த சாஸ்திரம் அப்படித்தான் சொல்றது. ஒரு ஆள் தவம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அந்த தவத்தினால் இந்த உலகத்திற்கு நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதுனாலதான் தவத்தை அவ்வளவு போற்றி சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய சாஸ்திரத்துல. வள்ளுவத்திலையும் அதை பத்தி நாம இதுல வான் சிறப்புல கூட படிக்கணும். இதுல சொல்றாரு இல்லையா, இல்வாழ்க்கை அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எது. அவன் வந்து இதையே வந்து இல்லற வாழ்க்கையே ஒரு தவம் மாதிரி அவன் செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் தவத்திற்கு போய் அவன் என்னத்தப்ப அடைய போறான்? இங்கேயே அவனுக்கு எல்லாம் கிடைக்குமே. அவர்களுடைய அனுகிரகத்தினால இங்கேயே எல்லாமே கிடைக்கும். பின்னாடி பார்க்க போறோம்.
ஒரு தவசிக்கு வந்து சாபம் கொடுக்க முடியும், அனுகிரகம் பண்ண முடியும். அதெல்லாம் இங்கேயே சொல்லுவார். பின்னாடி ஒரு ஒரு இதுவா பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதனால இந்த இல்லறத்தானுடைய தர்மம் அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல யார் சப்போர்ட் பண்ணுவா? தவமும் தவமுடையார்க்கு ஆகும்னு ஆகும்னு சொல்றீங்களே, தவம் பண்றதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? அந்த சப்போர்ட் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னா, அது இல்லறத்தான் தான் பண்ணுகிறான் அப்படின்னு. யஜ்ஞசிஷ்டாம் யஜ்ஞசிஷ்டாசினः சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி குஞ்சதே தே த்வகம் பாபா ஏ பச்சந்த்யாத்ம காரணாத். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா. இதுல கீதையில நம்ம கர்ம யோகத்துல பார்த்தோம். யார் ஒருத்தன் இந்த யஜ்யத்தினுடைய எஞ்சியதை புசிக்காமல் தனக்காக மட்டுமே சமைத்து தானே உண்ணுகிறானோ அவன் பாபத்தை அல்லவா உண்ணுகிறான். இந்த இடத்துல யஜ்யம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். ஒண்ணு இந்த யாக யஜ்யங்கள், இன்னொன்று என்ன? பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு பார்த்தோம். முக்கியமா தேவ ரிஷி பித்ரு இந்த 3 பேருக்கும் சேர வேண்டிய பாகங்களை கொடுக்காமல் சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் பாபத்தை புசிக்கிறான்னு அர்த்தம். அவன் அந்த சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறதே பெட்டரா இருக்கும். அதனால அந்த இதுல எல்லாம் ஒரு மந்திரம் எல்லாம் இருக்கு வேதத்துல. ஸ்நான மந்திரங்கள்னே நிறைய மந்திரங்கள் இருக்கு. அதுல ஒரு மந்திரத்துல வந்து வேண்டிக்கிறான். அந்த அந்த ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த பிராமணன் வேண்டிக்கிறான், நான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணி அதற்கப்புறம் வந்து சமைச்ச அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடாம தானே தனக்கே சமைச்ச சாப்பாட்டை எனக்கு கொடுத்து நான் அதை சாப்பிட்டிருப்பேனோ, அந்த பாவம் இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு போகணும்னு வேண்டிக் கொண்டு அவன் வந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய மந்திரங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க கீதை வேற, குறள் வேற, வேதம் வேற, ஒன்னும் டிஃபரன்ஸே கிடையாது. சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இல்லறத்தானுடைய தர்மம் என்ன? இல்லறத்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசதி வாய்ப்பு வாழ்க்கை எல்லாவற்றையும் சமூக நலனுக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். அதுல முக்கியமா பிரம்மச்சாரி கொடுக்கணும், வானப்பிரஸ்தனுக்கு கொடுக்கணும், சன்னியாசிக்கு கொடுக்கணும். அப்போ இவர்கள் இப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தவம் செய்வதற்கு அவகாசம் கிடையாது. இல்லற வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தவம் செய்ய அவகாசம். அப்ப நமக்கு தோணும், என்னது இது அநியாயமா இருக்கு. சரி, நம்ம நம்ம கொஞ்சம் வயசுலயே செத்து போயிட்டா அப்புறம் என்ன பண்றது? அப்ப நமக்கு தவமே பண்ண முடியாம போயிடுமா? தவம்னா இது தவத்துல இவ்வளவு பலன் இருக்குங்களா சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்குதான் சாஸ்திரம் சொல்றது, தவம் இருக்கிறவங்க, தவமுடையவர்களுக்கு யார் ஒருத்தர் சேவை செய்கிறாரோ அவருக்கு தவம் செய்யும் ஆற்றலானது வரும் அப்படின்னு. அதுக்குதான் முன்னாடி குறள் அதுக்கு பிரமாணம். முன்னாடி குறள்ல என்ன சொன்னேன்? தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அப்படின்னா. இப்ப இந்த புண்ணிய கர்மா எல்லாம் இவன் பண்ணி இவன் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவரிடமிருந்து அவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொன்னால், இப்பிறவி தப்பினாலும் அடுத்த பிறவியில் அவனுக்கு தவம் என்பது வாய்க்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு. எல்லாம் கனெக்ஷனோட தான் பேசுறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்க்கலாம். 264. ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். இதுதான் சொன்னேன். கொஞ்சம் சொல்ல போறாருன்னா அடுத்த ஸ்லோகம், அடுத்த குறளா இருக்கு. எண்ணின் அப்படின்னு சொன்னா மனதில் ஆழ்ந்து எண்ணுவார். ஆனால் இந்த ஆனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணி அப்படின்னு போட்டாச்சுன்னா கட்டாயம் பண்ணுவார்னு அர்த்தம். எண்ணின் அப்படின்னா சாய்ஸ். அவர் பண்ணுவார்னா, பண்ணினார்னா அப்படி என்ன பண்ணினார்? தவத்தான், தவ வலிமையினால் ஒன்னார் தெரலும். ஒன்னார்னு சொன்னா பகைவர். என்ன கோணத்துல பகைவர்? இவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பகை என்பது இருக்க முடியாது. அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டியவன் என்பதும் இருக்க முடியாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்ற ஒரு நிலையை அவர் அடைகிறார். தவத்தினுடைய அடிப்படையே அதுதான். எல்லாருக்கும் பொதுவான ஒருவராக அவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தவத்தினுடைய அடிப்படையே. அப்ப அங்க ஒன்னாருங்கிறது யாரு அப்படின்னா, யார் வந்து அறத்திற்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ, அறத்தை வெறுக்கிறாரோ அவர்தான் இவருக்கு பகைவர். அறத்தின்படினா தர்மமான ஒரு செயல்கள் செய்யறது இல்லை, அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க. அவர்கள் தான் இந்த தவச்சீலர்களுக்கு பகைவர்களாக இருக்க முடியும். தெரலும்னு சொன்னா அழித்தலும்னு அர்த்தம். பகைவனா விட்டு வைக்க முடியுமா? பகைவனை விட்டு வைக்க முடியாது.
தீயையும் பகையையும் பாதியில விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இங்கேயும் வள்ளுவத்தையும் பின்னாடி வரும் பொருட்பால். அது பாதியில விட்டா என்ன ஆகும்னா அது 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 அழிச்சுப்படும், அந்த இடத்த அழிச்சுப்படும், அவ்வளவுதான். அதனால அது ரெண்டையும் வந்து பாதியில விடக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப பகைவரை என்ன பண்றதுன்னு அழிக்கணும். இந்த இடத்துல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். பகைவரை அழிக்கிறது அப்படின்னா அந்த பகை குணத்தை அழிப்பது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உவந்தாரை ஆக்கலும். உவந்தார்னு சொன்னா நல்ல அறச்செயல்களை விரும்பி செய்யக்கூடியவர்களை உவந்தார் அப்படின்னு சொல்றார். ஆக்கலும் அப்படின்னா பாதுகாத்து அவர்களை உயர்த்துதல். அப்ப பகவான் வந்து எதுக்கு வந்தேன்னு சொன்னார் 4வது அத்தியாயத்துல? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இங்க என்ன சொல்றார் பாருங்க, இந்த துறவிக்குமே அதுதான் வேலை. எவருமே வந்து யார் வந்து தீமையை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தண்டனை, யார் நல்லதை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உயர்வு. ஆக்கலும் வரும் அப்படின்னா இயலும்னு அர்த்தம், அவர்களால முடியும்னு அர்த்தம். ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் இவர்களுக்கு முடியும். எப்போ? எண்ணின். அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எண்ணின் அப்படின்னு சொன்னா பரிமேலழகர் சொல்ற எண்ண மாட்டார்கள்னு அர்த்தம் அப்படின்னு. ஏன்னா எண்ண மாட்டார்கள்ங்கிறது என்னன்னா இந்த அவர்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்ற ஒரு ரூபத்துல அவர்கள் வரமாட்டார்கள். நல்லது எடுத்து சொல்லுவார், பொதுவாக நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லுவார்கள். இப்ப மகாபெரிவர் வந்து ஒரு ஒரு ஊரா போறாருன்னா கால்நடையாகவே 3 வாட்டி இந்த பூப்பிரதட்சணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு படிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துல போய் கொஞ்ச நாள் கேம்ப் போடுறாரு. என்ன பண்றார்? அந்த ஊர்ல இருக்கிற எல்லா கெட்டவங்களையும் கூப்பிட்டு இங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் 4 அடி வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் பூஜை முடிச்ச உடனே ஒரு அனுகிரக பாஷணம் இருக்குமா. அந்த அனுகிரக பாஷணத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அனுகிரகம் அப்படின்னாலே என்னன்னா அந்த துறவிகள் தங்களுடைய மனம் உவந்து மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள். அந்த நல்ல வார்த்தைகள்ல யாராவது அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய யாருக்காவது அது போய் தைக்கும், அவர்கள் நாம இனிமே இது மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அப்படித்தான் அவர்கள் திருத்துவார்கள். அதனால அவர்கள் எண்ணின் அப்படின்னா கெட்டது செய்யறதுக்காக அவர்கள் எண்ணவே மாட்டார்கள். ஒரு நாளும் அவர்கள் அதை எண்ணவே மாட்டார்கள். அதே மாதிரி ஒன்னார் உவந்தார்ங்கிறது பர்சனல் கிடையாது. ஒன்னார் உவந்தார்ங்கிறது அறத்தை முன்னிறுத்தித்தான். அறத்திற்கு இவன் இது இருக்கான தர்மத்தை இவன் கடைபிடிக்கிறானா அப்ப இவனுக்கு நல்லது பண்ணலாம். தர்மத்தை இவன் கடைபிடிக்கலையா அப்ப இவனுக்கு நல்லது பண்ண முடியாது. அதுதான் அங்க விஷயம். நம்ம இதுக்கு பேர் தான் அறக்கருணை மரக்கருணை அப்படின்னு. மரக்கருணை மரம்ங்கிறது கூட ஒரு கருணை. நம்ம அன்புடைமை அதிகாரத்துல படிச்சிருக்கோம். நம்ம அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம தண்டிக்கிறான்னா கூட அதுக்கும் அதுதான் வந்து காரணம் அப்படின்னு. இங்கேந்து இந்த ஸ்லோகத்தின் இந்த குறள்லேந்து இந்த தவம் இயற்றுபவர்களுடைய ஆற்றலை பற்றி பெருமையாக சொல்லப்பட்டிருக்குது. இது எதுக்கு தவம் பண்ணணும்? நமக்கே தோணும், சும்மா பேசாம இருந்துட்டு போகக்கூடாது. என்னத்த தவம், என்ன தவம் எதுக்கு பண்ணணும் நம்ம அப்படின்னு. தவம்ங்கிறது பலவிதமான ஆற்றல்களை கொடுக்கும். அதுல ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல். யாரு தீமையை தண்டிப்பதும் நன்மையை போற்றுவதும் ஒரு ஆற்றல் அப்படின்னு பாக்குறோம். இறைவனுக்கு நிகரான ஒரு ஆற்றலாக இது கருதப்படுகிறது ஸ்லோகத்தின் அடிப்படையில். இப்ப நம்ம இதுல விஸ்வாமித்திரரோட கதையை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இந்த தவம் அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துல விஸ்வாமித்திரரை பற்றி அவருடைய சரித்திரத்தை குறிப்பிட்டிருக்கிற பகுதி இருக்கே, அதுல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இவருக்கு போட்டி யாரோட அப்படின்னா வசிஷ்டரோட தான் போட்டி. ஏன்னா வசிஷ்டருக்கு தவ வலிமை அதிகம், இவருக்கு ராஜ ரிஷியாக இவர் இருக்கிறார், இவருக்கு தவ வலிமை குறைவு. இவர் வசிஷ்டருக்கு ஈக்குவலா நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னா, நேரம் அந்த வசிஷ்டர் கிட்ட போய் ஒரு தடவை அவர் வந்து போகும் பொழுது என்ன ஆகுது, வசிஷ்டர் இவருடைய படை பட்டாளத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு எல்லாம் ப்ரொவைட் பண்றாரு. அவர்கிட்ட எந்த பொருளும் இல்லை, ஒரு காமதேனு பசு மட்டும்தான் இருக்கு. அந்த பசுவை வைத்துக்கொண்டு இவர் அத்தனையும் கொடுக்கிறார். அவர் பாக்குறார், இது என்ன உங்ககிட்ட இருக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கலாமே, பேசாம அந்த காமதேனுவை எங்கிட்ட கொடு அப்படின்னு. அப்ப வசிஷ்டர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அது வந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு. அது வரமாட்டேன் அப்படிங்கிறது காமதேனு. இப்ப இவர் என்ன பண்றாரு, உன்னிடம் போர் தொடுத்தாவது நான் அந்த பசுவை பெற்று செல்வேன் அப்படின்னு சொல்லி போருக்கு வரும்போது வசிஷ்டர் சொல்றார், இந்த என்னுடைய யோக தண்டத்தை வைக்கிறேன், இதை நீ தாண்டி வந்தியானா
எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். போர்னா இதுதான் அப்படின்னு. யோக தண்டத்தை தாண்ட முடியல. அத்தனை பெரிய படையை வைத்துக் கொண்டு அதாவது தவத்தின் ஆற்றலுக்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது. தவத்தின் ஆற்றல் இது யோக தண்டத்தை தாண்ட முடியுது. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார், திக் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் அப்படின்னு. இந்த பிரம்ம தேஜஸ் அல்லவா பெரிய பலமாக இருக்கிறது, தவத்தின் ஆற்றல் அல்லவா பெரிய பலமாக இருக்கிறது. நான் என்ன பலத்தை வைத்திருக்கிறேன்? ஒரு பலமும் எனக்கு இல்லை. அதனால் நான் இந்த பலத்தை அடையணும், நான் போறேன் தவம் பண்றதுக்குன்னு ஓடிடுறார். தவம் பண்றது சும்மா உடல அவரை தவம் பண்றதுக்கு நம்ம சாதாரண விஷயமா நினைப்ப. உற்ற நோய் நோன்றல்ங்கிறதுல இவர் எத்தனை நோய் நோன்றிருக்காருன்னு நம்ம அவருடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும். முதல்ல காம பேய அனுப்புறாங்க. மேனகை ரூபத்துல காமம் வருது, போயிடுறது. ரொம்ப வருஷம் அதுலயே போயிடுறது. காம களியாட்டத்திலேயே ரொம்ப வருஷம் போயிடுது. திடீர்னு அவருக்கு புரியறது, ஆஹா இப்படி ஆயிப்போச்சு. திருப்பி தவம். மறுபடியும் என்ன பண்றாங்க, ஐயோ இவருக்கு தவத்துல சித்தி அடைஞ்சிடக்கூடாதே அப்படின்னு மறுபடியும் குரோதத்தை அனுப்புறாங்க. குரோதம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏஷ காம ஏஷ குரோத ரஜோகுண சமுத்பவ பார்த்தோம் நம்ம இப்பதான் கீதையில 3வது அத்தியாயத்துல. குரோதம் திரிசங்கு ரூபத்துல, திரிசங்குக்கு அவன் கேட்கிறான், எனக்கு சொர்க்கத்துக்கு இந்த உடம்போட நான் போகணும், விபரீதமான ஆசைகள். அதுல இவர் மாட்டிக்கிறார். இவர் என்ன பண்றாரு, அவன் பெரிய சொர்க்கத்தை வச்சிருக்கானா, நான் உனக்கு ஒரு சொர்க்கத்தையே கிரியேட் பண்றேன் பாரு, என் தவ வலிமை எல்லாம் கொடுத்து போச்சு, எல்லா தவமும் போச்சு. மறுபடியும் திரும்ப தவம் செய்து எத்தனை முறை அவர் தவம் செய்து கடைசியில அவர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார் அப்படிங்கிறது கதை. அப்போ இந்த தவம் செய்வதற்கு ஏகப்பட்ட தடைகள் வரும். உற்றநறி நோன்றல்ங்கிறதுல இதெல்லாமும் இருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி அவர் தவத்தை செய்து, அது மட்டுமல்ல, அவர் அந்த தவறு செய்தால் அவனை தண்டித்து, நல்லது செய்தால் அவனை காப்பாற்றி, இப்படியும் அந்த தவசீலர்களுக்கு ஒரு ஆற்றலும் இருக்கிறது அப்படிங்கறத இந்த குறட்பா நமக்கு சொல்றது. அடுத்தது பார்க்கலாம். 265. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். இந்த முன்னாடி சொன்னதோட எக்ஸ்டென்ஷனாத்தான் நாம இதை பார்க்கணும். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும்னு சொன்னார். எனக்கு வேணுங்கிறத பண்ணணும், அதுதானே அவருக்கு இது. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால், விரும்பியதை விரும்பியபடியே பெற முடியும். ஆதலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். தவமானது, செய்யப்பட வேண்டிய தவமானது இவ்வுலகில் செய்ய முயற்சிக்கப்பட வேண்டும். தவத்தை செய்வதற்கு ஊக்குவிக்கிறார். நான் நீ தவம் பண்ணினா உனக்கு நிறைய கிடைக்கும், நீ என்ன நினைக்கிறையோ அது கிடைக்கும் அப்பா. ஆனா பகவான் சொல்றார், காங்க்ஷந்த கர்மணாம் கிருஷ்ண யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்ப 4வது அத்தியாயத்துல இப்பதான் பார்த்தோம். யதாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். நான் என்ன கேட்கிறானோ அதை அப்படியே நான் கொடுத்துடுறேன். ஆனா அவன் என்ன கேட்கிறான்னா, இந்த உலகத்துல வசதியா இருக்கிறதுக்கு தான்ப்பா கேட்கிறான். அவன் முக்தியை கேட்க மாட்டேன் என்கிறான். இங்க வேண்டுதல் வேண்டிய வேண்டியாங்கிறத நமக்கு என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். தவத்தினால் உலக இன்பம் வேணும் அப்படின்னு ஒருவேளை கேட்க மாட்டாங்க. கேட்டுட்டாங்கன்னா அதுவும் கொடுக்கப்படும். ஏனென்றால் தவத்தின் ஆற்றல் அத்தகையது. அதான் ரொம்ப முக்கியம். என்ன கேட்கணும், ஆக்சுவலா என்ன கேட்கணும்னா, என்னுடைய காமம் போகணும், என்னுடைய கோபம் போகணும், என்னுடைய மனம் மாசுகள் நீங்கணும். காமம் வெகுளி மயக்கம், இது 3இன் நாமம் கெடும் நோய். திருக்குறளே வரப்போகுது. காமம் வெகுளி மயக்கம், இம்3இன் நாமம் கெடும் நோய். என்ன நோய்? பிறவி நோய். ஒருத்தனுக்கு கோபம் காசை மோகம், இது 3ம் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பிறவி என்பது இருக்காது. இதே விஷயத்தை தான் கிருஷ்ணரும் சொல்லுவார். திரிவிதம் நரகஸ்யேகம் அந்த ஸ்லோகத்துல சொல்லுவார். இதை என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும், ஆனா நீ என்ன கேட்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கேட்கணும். எனக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய அனுகிரகம் தான். இப்ப தவத்தில் இருக்கிறார். தவத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய அனுகிரகமானது அவனுக்கு வேண்டும். இந்த தவத்தில் மனம் ஒருநிலைப்படுவது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். தாய்மானவரோட பாட்டு ஒண்ணு இருக்கும். காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டி எடுத்த தேகம் விழுமுன் புசிக்க சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு. அகண்டாகார வெள்ளமாய் பொங்கி ததும்பி வழியுது, ஐயோ எடுத்த தேகம் விடுமுன் சேரவாரும் புசிக்க சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு சொல்லுவார். அப்படி கூப்பிட்டு எல்லாரையும் இறைவனுடைய கருணையை பெற வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு ஒரு இதுல சொல்லுவார். அந்த மாதிரி இந்த தவத்தின் ஆற்றல் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட
விஷயங்களும் இருக்கு. இத நம்ம அடுத்த வகுப்புல இத பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் தவத்தின் ஆற்றல்னால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்த்துட்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய குறட்பாக்களை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப நாம பாராயணத்துக்கு தயாரா